வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட டெய்லி டெஸ்ட் டாபிக்ஸ் நம்பர் 12க்கான டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 11 டெஸ்ட்டுக்கான டாபிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ 55 ப்ரிலிம்ஸோடைய டாபிக்ஸும் அண்ட் 11 மெயின்ஸ் கொஸ்டினும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து சேம் இட் இஸ் 5 டாபிக்ஸ் ப்ரிலிம்ஸில் அண்ட் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ இதில் வந்து வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது எக்கனாமி ஓரியன்ட் டாபிக். Partition of Bengal, modern India, that is part of Indian national freedom movement. First 5-year plan, economy, Chalcolithic period, ancient India, adrenal gland, science. அப்போ எக்கனாமி, ஹிஸ்டரி, சயின்ஸ் அப்படின்னா ஐஎன்எஃப்எம் அப்படின்னா ஒரு 3-4 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இந்த டாப்பிக்கில். ஸோ டெய்லி எழுதுங்க. நிறைய பேர் வந்து எழுதுறீங்க அண்ட் எழுதும்போது ஹிண்டாக எழுதுங்க, ரொம்ப தேரியாக எழுதாதீங்க. அதுமாதிரி எழுதுறதுலேயே அடிக்ட் ஆகிடாதீங்க. எழுதுனதை ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா நோட்ஸ் எடுக்க புக்கை பார்த்து எடுக்கும்போது எடுத்துக்கிட்டே இருப்போம், ஆனால் அதை படிக்க மாட்டோம். ஸோ நோட்ஸ் எடுத்துட்டு அதை அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த ஒரு நாள் கழிச்சு பார்க்காம டெஸ்ட்டாக எழுதுனாதான் அது ஞாபகம் இருக்கான்னு தெரியும். ஆர் அட்லீஸ்ட் டெஸ்ட்டாக எழுத முடியல அப்படின்னா இந்த 5 டாபிக்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு ரீகலெக்ட் பண்ண பாருங்க. அதே மாதிரி இப்போ 10 நாள் நம்ம டாபிக் போட்டிருக்கோமா, இன்னையோட டெஸ்ட் 12th டே அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 12 டேஸ்ல 60 டாபிக்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். முதல் 60 டாபிக்ஸ் உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. நீங்க 60 டாபிக்ஸ் ரீகலெக்ட் பண்ணாலே அதோட இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கான்செப்ட் கிளாரிட்டியோட புரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களால 60 டாபிக்ஸ் ரீகலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த கான்செப்ட்ல உங்கள்கிட்ட ஒரு டெப்தான ஐடியா இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் நீங்களே. அது மாதிரி மெயின்ஸ் கொஸ்டின்லயும் 12 கொஸ்டினை ரீகலெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ நீங்க எழுதுறது அப்படிங்கிறது யோசிச்சு அதை நீங்க பாயிண்டா கொடுக்குறீங்க. அதே தான் நீங்க திங்க் பண்றதுக்கு ஈக்குவல் தான் எழுதுறதும், ரைட்டா? ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்த திங்கிங் பண்ணும்போது யோசிக்கும் போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹிடன் மெமரி அது மறுபடியும் ரீகலெக்ட் ஆகும்போது அது வந்து இட் இஸ் ஒரு லாங் லாஸ்டிங் அந்த மெமரி வந்து இருக்கும், ரைட்? ஸோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக் வெல்த் டேக்ஸ். இதுல என்ன சார் பாயிண்ட் எடுக்கிறது அப்படின்னா எக்கனாமி ஓரியன்ட் டாபிக் இல்லையா? வெதர் இட் இஸ் வாட் இஸ் வெல்த் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கணும், அண்ட் வெதர் இட் இஸ் டைரக்ட் டேக்ஸ் ஆர் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கணும். வெல்த் டேக்ஸ் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் எதுக்கெல்லாம் வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மற்றபடி வெல்த் டேக்ஸ்ல பெரும்பாலும் கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வெல்த் டேக்ஸ் அப்படின்னா முதல் டைரக்ட் டேக்ஸா இன்டைரக்ட் டேக்ஸா, அண்ட் இது வந்து வெல்த் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் வெல்த் டேக்ஸ், எந்தெந்த பொருட்களுக்குலாம் வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தால் போதும். தென் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பொறுத்த வரைக்கும் இதுல இயர் கொடுத்தாச்சு. அப்படின்னா என்ன, எந்தெந்த பகுதிகள் இது மூலமா பிரிக்கப்பட்டது, யாருடைய பீரியட்ல இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்துச்சு, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன, அதனுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால எழுதணும். இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு காரணம் என்ன, எந்த மோட்டிவோட இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது வங்க பிரிவினை அப்படிங்கிறது நடந்தது, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுடைய கான்சிக்வன்சஸ் அதுதான் வந்து இதுல முக்கியம். அதனுடைய தொடர்ச்சியா என்ன நடந்தது அப்படிங்கிறது. இயர் ரொம்ப முக்கியம். வாட் இஸ் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், when it happened, where it happened, how it happened, who is the responsible for partition of Bengal. இந்த information you have to collect. Then third one, first 5-year plan. இது வந்து 5-year plan series இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ வரக்கூடிய அடுத்த 12 நாட்கள் 12 5-year plans நம்ம கவர் பண்ண போறோம். எக்கனாமிக்ஸ் புக்ல 5-year plans பத்தி டீட்டெயிலாக கொடுத்திருப்பார்கள். அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் படித்தால் போதும். இப்போ 5-year plan அதுக்காக நான் போயிட்டு 5-year plan டாக்குமெண்ட் எடுத்து நான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிக்க போதும். இப்போ ஃபர்ஸ்ட் 5-year plan என்ன படிக்கணும், ஃபர்ஸ்ட் 5-year plan எந்த வருஷம் எந்த இயர்ல கொடுத்தார்கள், 1951 to 56ஆ? இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளானோட அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் 5-year பிளான்ல டார்கெட் என்ன, அதில் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணோம், அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் 5-year பிளான். தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட். தென் அதுக்கடுத்து சால்கோலித்திக் பீரியட். வாட் இஸ் சால்கோலித்திக் பீரியட், எந்த பீரியட் வந்து சால்கோலித்திக் பீரியட் சொல்றோம், அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, இதை மட்டும் பார்த்தால் போதும். அதுக்கு அடுத்தது அட்ரினல் கிளாண்ட். வாட் இஸ் அட்ரினல் கிளாண்ட், வேர் இட் இஸ் லொகேட்டட், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட். ஸோ இந்த கிளாண்ட் என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணும், ஸோ அந்த அட்ரினல் கிளாண்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இதில் நீங்கள் நோட்ஸாக எடுக்கணும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த 5 டாபிக்குமே எப்பயுமே ரிப்பீட்டடாக வரக்கூடியது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்பயுமே கேட்கலாம். வருஷத்தில் எப்பயும் ஏதாச்சும் ஒரு 1 or 2 எக்ஸாம்ஸ்ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பற்றி கொஸ்டின்ஸ் வந்துருது. அப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ்டு அஸ் வெல் அஸ்
அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியா. அதனால இதுல இருந்து கரெக்டா தெளிவா நோட்ஸ் எடுங்க. புக்கை பார்த்து நோட்ஸ் எடுங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸை பார்த்து மட்டுமே நோட்ஸ் எடுங்க. நோ அதர் சோர்சஸ் ரெக்வயர்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மெயின்ஸ் கொஸ்டின். வாட் ஆர் த ரெக்கமெண்டேஷன்ஸ் லேட் டவுன் பை த ராஜமன்னார் கமிட்டி? ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், கமிட்டிஸ்ல வந்து செகண்ட் ஏஆர்சி பற்றி சொல்லியிருப்போம். தென் சர்க்காரிய கமிஷன் பற்றி நம்ம ஏற்கனவே மெயின்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த திங் அடுத்தது ராஜமன்னார் கமிட்டி. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்காக அப்பாயின் பண்ண கமிட்டி, அதில் உள்ளதுதான் ராஜமன்னார் கமிட்டி. இந்த ராஜமன்னார் கமிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய புக்ல பெருசா டீடைல்டா ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. அப்போ நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக அந்த ராஜமன்னார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா கிடைக்கும். அதுல மேக்ஸிமம் ஒரு 15 இன்ஃபர்மேஷன் நீங்க எடுத்துக்கோங்க. அது மட்டும் போதும். அதை தாண்டி ரொம்ப டீடைல்டா பிரிண்ட் அவுட் போட்டு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கிறது கைப்பட எழுதுங்க. கமிட்டிஸ்ல இது வரைக்கும் என்னென்னலாம் கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கோ கமிட்டிஸ் மட்டும் ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் வைங்க. அதுவே உங்களுக்கு மெயின்ஸ்ல ஏதாச்சும் ஒரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்கலாம். அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்கும்போது இதுல ராஜமன்னார் கமிட்டி கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் நீங்க இப்பயே ரெடி பண்ணி வச்சிருவீங்க. எக்ஸாமுக்கு மெயின் எக்ஸாமுக்கு போய் நீங்க ரெடி பண்றதுக்கு பதிலாக, ஏன்னா இப்ப எல்லாம் பிலிம்ஸ்லேயே கேட்குறாங்க இதனுடைய கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம். அதனால மெயின்ஸ்க்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் பிலிம்ஸ்ல ஹெல்ப் பண்ணும். 15 பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட். ராஜமன்னார் கமிட்டி பொறுத்த வரைக்கும் சப்மிட்டிங் போட்டு கலெக்ட் பண்ணுமா சார்? பாயிண்டா கலெக்ட் பண்ணுங்க போதும். என்னென்ன தலைப்புகள்ல கொடுத்தாங்க அப்படிங்கிறது பாயிண்டா ஹிண்டாக எடுங்க. தட் இஸ் மேக்ஸிமம் எனஃப். இந்த டெஸ்ட்டை எழுதுறதுக்கு எவ்வளவு சார் நேரம் அப்படின்னு கேட்டு எல்லாரும் கேட்கறது உண்டு. இந்த டெஸ்ட்டை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள எழுதணுங்க முக்கியமா. ரைட்டா? ஸோ வெறும் ஒரு 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னா 30 மினிட்ஸ். இதை நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து வெறுமனே ஒரு 2 மணி நேரம் உட்காந்து எழுதுறீங்க, படிச்சதுக்கு அப்புறமும் 2 மணி நேரம் உட்காந்து எழுதுறீங்கன்னா அது டெஸ்ட்டுடைய ரிலவென்ஸே இல்லாமல் போயிடும். நம்ம இந்த டெஸ்ட்டே வைக்கிறது எதுக்காக அப்படின்னா ஸ்பீடு கிடைக்கணுங்கிறதுக்கு தான். ஸோ அதோட சேம் டைம் கன்சிஸ்டன்சி. சார் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டேன், என்னால் ஸ்பீடு வர முடியல அப்படின்னா டைம் லிமிட் மேனேஜ் பண்ணிக்கோங்க. 20 மேக்ஸிமம் 30, அதை குறைக்கிறதுக்கு பாருங்க 20 மினிட்ஸா. அப்பதான் உங்களால எக்ஸாம்ல நல்லபடியாக எழுத முடியும். இல்லைன்னா 2-3 கொஸ்டின்ஸை விட்டுட்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் வரும். நிறைய கேண்டிடேட்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதுதான். அதனால 20 மினிட்ஸ்க்குள்ள முதல் டார்கெட் வச்சு எழுத பாருங்க. நாளைக்கு டே நம்பர் டெஸ்ட் நம்பர் 13 டாபிக்ஸோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.